ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த கிளச்சர். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஸ்டம்பிள் கைஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா புது சீசன் வந்திருக்கு, 22 சீசன் வந்திருக்கு. அதில் போன ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா எந்த எபிலிட்டியுமே இருந்திருக்காது. அதனால தான் நான் ரேங்க் புஷ்ஷே பண்ணல. இப்போ பஞ்ச ஷீல்டு இருக்குது. பஞ்சு மேக்ஸு ஷீல்டும் மேக்ஸ் பண்ணால் இன்னும் ஒரு லெவல் தான் கைஸ். அதுவும் இல்லாமல் புது பாஸ்லாம் வந்திருக்கு. நான் இவ்வளோ தூரம் ஏற்றிட்டேன். நான் ரொம்ப நாள் வீடியோ போடல, ஏன்னா நானே ரெஸ்ட்டு மாதிரி நினச்சிட்டு நான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஓகே, ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லி ஃப்ரெண்ட் போனஸ்ன்னு இருக்கா. ரேங்க் நம்ம டீம் கூட விளாண்டோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஆகும். அதனால் நம்ம யாரை கூப்பிட்றோன்னா ஹரி தான் ப்ரோ, அதாவது பிரைமெக்ஸ் கேமிங் யூடியூப் சேனல்லேருந்து வர அவர். ஆமாம் ப்ரோ, நம்ம உங்கள் டைலாக் போல் வளவள கொல கொலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இது இப்போ பாருங்களேன், நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு தான் இனிமேல் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ப்ரோ, இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் என்னப்பா நிறையாது பாஸ்லேருந்து கிடச்ச ட்ரெஸ் எல்லாம் நான் க்ளைம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான். ஓகே ப்ரோ, வாங்க, உங்களை நான் இன்வைட் பண்ணுறேன். அவர் உள்ளக்கு தான் ஆன்லைனில் தான் இருக்கார். ஓகே, இன்வைட் பண்ணுங்கள் ப்ரோ. வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ எல்லா எபிலிட்டியும் காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது இங்கே அப்படி தான் காமிக்கும். மேட்ச்குள்ளே போனால் காமிக்காது, அந்த மாதிரி தான். 3 பேர் தான் கரெக்டாக கூட்டி போகணும். ஹரி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக மேக்ஸ் போயிட்டார், வாலிபால் மேக்ஸ் போயிட்டார், பஞ்சு மேக்ஸ் போயிட்டார். ரொம்ப பெரிய பணக்காரராக ஆகிட்டார் ப்ரோ. பணக்காரனால ஆகலை ப்ரோ, பாஸை போட்டு தாங்க. இன்னொருத்தன் வந்திருக்கான், ஹார்ட் வச்சுருக்கான். ஹார்ட் இதெல்லாம் எதுவுமே அவன்கிட்ட இருக்க எதுவுமே யூஸ் ஆகாது. சரி, மேட்ச்சுக்குள்ளே பண்ணேன், கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நீங்கள் கேட்பீங்க, ஏன்டா நீ சில்வர் போனே இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கைஸ் ஏன்னா வுட்டு, பிரான்ஸ், சில்வர் இதில் வரைக்கும் எல்லாருமே பாட்டாக வருவாங்க. இதுலேருந்து தான் கொஞ்சமாச்சும் பிளேயர்ஸ் வருவாங்க. பாருங்கள், இப்போ பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஐக்யூ ப்ரோ இங்கே பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. நான் என்ன பண்ணுவேன், உங்களை குத்தலை அவருக்கு ஏறணும் கைஸ். அவர் எதில் இருக்கீங்க ப்ரோ? நீங்கள்? நான் பிரான்ஸில் இருக்கேன் ப்ரோ. உங்களோட ஒரு இது தான் கூட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஷீல்டு மட்டும் போடாதீங்க ப்ரோ, ரொம்ப தள்ளுது ப்ரோ. ஏன்னா மேக்ஸ் போகிறேன். 14வது லெவலா உங்களோடது? ஆமாம். ஓ, பஞ்சு ப்ரோ. இப்போ தான் ப்ரோ பஞ்சு மேக்ஸே போனேன். ஆமாம், இங்கே பாருங்க கைஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போய் ப்ரோ ஒருத்தன் பஞ்சை பண்ணுறேன்னு அப்படியே விழுந்துட்டான். காற்று அடிக்கிறப்ப டபுள் ஜம்ப் பண்ணாங்க கைஸ். இங்கே பாருங்கள், அவன் டபுள் ஜம்ப் பண்ணனாலே அவன் ப்ரோ 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 நான் மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. அதே நான் பார்க்கல ப்ரோ. நேரம் இந்த கட்டைக்கு நடுவில் புரியும்னு நினைக்கிறேன். ஓ, அப்படி மாட்டிக்கிட்டேன்றீங்களா ப்ரோ? ஒருத்தனை சூப்பர் பேன்ச் பண்ணிட்டேன். ஆனால் அது பாட் ப்ரோ என்னை அப்போலேருந்து ட்ரை பண்ணுறான், குட் ட்ரைன்ற மாதிரி. இந்த காடு கியூ ப்ரோ, நான் உங்களுக்கு குத்திருப்பேன் ப்ரோ. ப்ரோ குத்தாமல் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ளஸ் ஆகும்ல, நீங்களும் போவோம் ப்ரோ. நம்ம டீம்மேட்டை சூப்பர் பஞ்ச் பண்ணிட்டேன். டீம்மேட்டா? ஆமாம் அவன் விளையாடுறா? ஆமாம், நம்ம கூட வந்தானே 3. அப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒன்று மாதிரி உங்களுக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஆனால் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? டபுள் பிளாக் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ. நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஏன் வரலன்னு தெரில. சரி விடுங்க, அவர் ஹரி ப்ரோ கேம் ப்ளே பார்க்கலாம் ப்ரோ. போயிடுங்க, அவன்கிட்ட மட்டும் தோத்துறாதீங்க. எனக்காண்டி அவன்கிட்ட ரிவெஞ்ச் ஆகுங்க. என்னையே குத்த நினச்சான் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறீங்க? அவுட் ஆயிடாதீங்க. நீங்கள் ஜெயிச்சா கூட பரவாயில்ல, அவன் குத்தலைண்ணா. ஆனால் முடிஞ்சா குத்துங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ ட்ரிக்கு ப்ரோ, ட்ரிக்கு ப்ரோ. ஒன்றும் ப்ரோ, உண்மையிலே உண்மையிலே ரியலி அவன் உங்களுக்கு குத்ததான் இருக்கான். ஒன்றும் பேசுகிறாரா போய் சொல்கிறாருன்றல ப்ரோ. சூப்பர் ப்ரோ, ஜெயிச்சிட்டீங்க. அடுத்த மேட்ச் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். இது முடிஞ்சா நீங்கள் வந்து பார்த்தீங்களா, இத்தனை நம்ம வாங்கலாம் போல். ஜிடிவி கேமிங் அவர் ஒரு யூடியூபர் தான், நம்மளுக்கு தெரிஞ்சவர். நம்ம 40 வாங்கினா நான் வாலிபால் வாங்கிடலாம் ப்ரோ. வாலிபால் வாங்கிடுறேன். ஆனால் எதை நான் வாங்கினேன், இது வாங்கினேன்னா டோர்னமெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இதை வாங்கினேன்னா என்னால் இப்போ அப்கிரேட் பண்ண முடியாது. 40 வாங்கி வாலிபால் வாங்கிடுவோம். ஓ மை காட், வாலிபால் கைஸ், வாலிபால். ஏன் ப்ரோ, அதுக்கு ஏன் ப்ரோ அப்படி கத்துறீங்க? ஒரு ஆனந்தம் குஷி ப்ரோ. வாலிபால் வாலிபால் வாலிபால். ஓ மை காட், வாலிபால் வாங்கியாச்சு கைஸ். என்னாலே நம்ப முடியல ப்ரோ, என்னாலே நம்ப முடியல ப்ரோ. ப்ரோ அதுக்கு இது வாங்கிருக்கலாம்ல ப்ரோ. ப்ரோ இந்த பேப்பர் பிளேன் வேணாம் கைஸ், நம்மளுக்கு அதை பார்க்க வேணாம், இல்லாட்டி கொஞ்சம் தூந்துடும். அதான் இப்போ நான் நினச்சது அப்கிரேட் பண்ணலாம். ஆனால் நான் ஷீல்டு மேக்ஸ் போடுற கண்டி தான் சேர்த்து வைக்கிறேன் கைஸ். ஷீல்டுக்கு எது எந்த இது சேர்க்க போறீங்க? இது ஷீல்டு மேக்ஸ் கண்டி. ஓகே ஓகே சரி, வாங்க உங்களுக்கு கிரேட் பண்ணுறோம். நம்ம பேசாட்டு ஜிடிவி ப்ரோ கூட விளையாடுமா ப்ரோ? அதெல்லாம் வேணாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, வாலிபால் வாங்கியாச்சே. யூஸ் பண்ண முடியாது.
பரவாயில்ல நான் வாங்கிட்டேன். ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்னால அவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்த பாஸ்க்குலாம் அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கல்ல? ஆமாம் கைஸ், இப்போ நான் கன்ஃபார்ம் இந்த பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷீல்டு மேக்ஸ் சறுக்கு பண்ணணும் நீங்கள் அந்த கிக்கு அந்த எபிலிட்டி. ப்ரோ நம்ம நினச்சா இதுவும் போகலாம். ஆனால் நான் ஃபுல்லாக வாலிபால் தான் வர எல்லாமே வாலிபால் தான். ஏன் ப்ரோ? ஏன்னா பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா அது வந்து மேக்ஸ் ப்ரோ. ஆனால் நான் மோஸ்ட்டாக அந்த கைஸ் நான் ஈவெண்ட்ஸ் விளையாடுவேன். ஆனால் இப்போ வந்து அந்த பவர் குறைச்சிட்டாங்க. நான் இப்போ ஹரி ப்ரோ கிக் பண்ணுறேன்னா முதல்லாம் ஒரு 6 செகண்ட் ஆச்சு வேர்க்கும் கைஸ். இப்போ ஒரு 2 செகண்ட் ஒரு எப்படி சொல்ல அவ்வளோ செகண்டே டக்குன்னு முடிஞ்சிருது. அதனால் அது வேஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. சூப்பர் ஸ்லைட் வந்துருக்கு. ஆனால் அது மேக்ஸ் பண்ணணுன்றனால கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனில் தான் இருக்குது. நான் ஒரு செகண்ட் ஆனில் இல்லைன்னு நினச்சி தொட்டு பார்த்தேன் கைஸ். இங்கே பாருங்களேன், நான் ஒரு சூப்பர் ஸ்லைடு ப்ரோ. என்ன ப்ரோ நீங்களே சொல்லிக்கிறீங்க ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நானே சொல்லிக்கிறோம் ப்ரோ. நாங்கள் இதாகிடுச்சு அவுட் ஆகிட்டுன்றது தான் அதாகிடுச்சுன்றேன் பக்கு கைஸ். இந்த இடத்துல இப்படி வந்து அப்படியே இப்படி பண்ணி அப்படியே இப்படி பண்ணி ஆடுறவன் என் பின்னாடியே துரத்துறான் ப்ரோ. ப்ரோ அவுட் ஆகிட்டேன். அவுட் ஆகிட்டீங்க ப்ரோ. என்னை இங்கே டெலிபோர்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்கில். ஓ மை காட். என்ன ப்ரோ நீட்டாக அப்படி போகணும் ப்ரோ. மைனஸ் ஆகுமா? நீங்கள் டாப் 1 அந்த மாதிரி ஆகலைன்னா மைனஸ் ஆகுதான் ப்ரோ செய்யும். சரி நான் அட்லீஸ்ட் டாப் 5 ஆச்சும் வந்துடுறேன் கைஸ். கரெக்டாக தான் ட்ரிக்கு பண்ணேன், ஆனால் விழுந்துட்டேன். அது கூட பரவாயில்ல. ஆனால் ஸ்டார்டிங்கில் என்னை டெலிபோர்ட் பண்ணேன். டாப் 1 போயிடுவேண்ணா. இல்லை ப்ரோ டாப் 2 இல்லை டாப் 3 ப்ரோ. என்ன ப்ரோ வம்புலுக்குறீங்களா? நான் டாப் 3ன்னு. டாப் 3 கைஸ். இந்த இடத்துல நீங்கள் டபுள் ஜம்ப் பண்ணால் இந்த மாதிரி அடி வாங்குவீங்கன்னு சொல்ல வரல. அது கொஞ்சம் தாண்டலான்னா நான் பிங் கைஸ். நம்ம சூப்பராக முடிச்சாச்சு. ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறேன். நான் அந்த பாயிண்ட் ஏறப்போ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இவன் தான் ஜெயிச்சிருக்கா, ஃபஸ்ட்டு போயிருக்கான். ஆனால் இவன் தானே நம்ம பின்னாடி வந்தான், நான் முன்னாடி போயிட்டேன். நான் ஜெயிச்சிருக்கேன். இவனுக்கு எனக்கும் கடுமையான ரேஸ் போச்சு ப்ரோ. அப்புறம் என்ன ஆச்சு, அந்த ஒரு இது அந்த ஃபேன் மாதிரி இருக்கும் தெரியுமா, நானும் ஈக்குவலாக போனால் ஃபேன் சொல்லும் குறுக்கி இந்த கௌசிக்கு வந்தா அந்த ஃபேனில் போய் இடிச்சுட்டு அவன் ஃபஸ்ட்டு போயிட்டான். அப்பாடா ப்ளஸ் 20 ஆச்சு, மைனஸ் ஆகல. 80 ஆயிருக்கு ப்ரோ. 6th கைஸ்ண்ணா. ஓகே எனக்கு 2000 எக்ஸ்பி கிடச்சிருக்கு. ஜிடிவி கேமிங் இன்வைட் பண்ணிட்டே இருக்காரு. வாங்க ப்ரோ. ஜாயினிங் பார்ட்டியா ப்ரோ? நான் அவரது தொடவே இல்லையே. இருங்க நான் இதுக்கு போய்கிட்டு இருக்கேன். ரேங்க்கில் போய் ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. உங்களை இன்வைட் பண்ணுறேன் வாங்க. ஸ்டம்பிள் ஜம்ப்ஸ் என்ன ப்ரோ இது? ஓகே இன்வைட் பண்ணுங்க ப்ரோ. கைஸ் மேட்சுக்குள்ளே போனேன், கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பிளாக் டேஷ். என்ன ப்ரோ லேசர் டேஷா? ஆமாம் லேசர் டேஷ். பேர் மறந்தே ஒரு செகண்ட். விடுங்க எல்லாம் சகஜம் தான் ப்ரோ. ப்ரோ மேலே இருந்துங்க முடிஞ்சளவுக்கு. ஆனால் நான் இறங்கிட்டேன் ரியலி ப்ரோ. நான் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாதி கில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒருத்தனை அடிச்சு பறந்தேன். ஆனால் அந்த அடிச்சு பறந்தீங்களா? அடிச்சு பறக்க விட்டேன் ப்ரோ. இங்கே பாருங்களேன் ஷீல்டு எப்படி தள்ளுது, 4 காலுக்கு காற்றுல பறக்கும். ஷீல்டுனால இப்போ நான் அவுட் ஆகிருக்க மாட்டேன். அப்போ ஏன் ப்ரோ சொல்கிறீங்க அவுட் ஆயிடுறா? அவள் தாங்க முரட்டு தினமும் நம்ம பஞ்சு பண்ணுறோம். நான் எல்லோ கலரே அடிச்சிங்க. இல்லை எல்லோ வந்தாது ப்ரோ. எல்லாம் அவுட் ஆனால் நல்லாயிருக்கும். அவங்க 2 பேருக்கும். சின்ன ஏன்னா கைஸ் நாங்கள் 2 பேர் டாப் 2 வந்தோன்னா அவர் என்னோட ஒரு 10 பாயிண்ட் தான் மைனஸ் ஆகும். ஆனால் 10 பாயிண்ட்டுன்னு இல்லை, கொஞ்சம் ஆகும். லேசரில் இல்லை தப்பிச்சு ப்ரோ. கொஞ்சம் முன்னாடியே இப்போ வாங்க. ஏன்னா கொஞ்சம் லேசர் முடிக்க ட்ரை பண்ணுறேன். நான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. இருங்க ப்ரோ, அவன் ஜம்ப் பண்ணுவான்ல அப்புறம் வந்துருச்சு. முடிச்சிருவேன். சூப்பர் ப்ரோ. இப்போ நான் சண்டை போடுமா வேணாமா ப்ரோ? ரூல்ஸ் அப்படியா? நான் இப்போ உங்களுக்கு பாயிண்ட் ஏறணும் அவுட் ஆயிடவா ப்ரோ? கொஞ்சம் பாயிண்ட் ஏற்றி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களை காண்டி நான் கமெண்ட்டில் என்னென்னமோ போடுவேன். அவுட் ஆகுங்க பார்ப்போம் ப்ரோ. ஆகுங்க ப்ரோ. சரி வாங்க கலாச்சு பண்ணுவோம். அப்போ ப்ரோ நான் ஷீல்டு போடுவேன் ப்ரோ. தப்பு ப்ரோ தான். மாடி தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. எனக்கு மெசேஜாக வருது ப்ரோ. ஏன் வருது ப்ரோ? நான் அவுட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை தப்பு சார் ப்ரோ. நான் எப்படி ப்ரோ இப்போ கிளச் பண்ணுவேன்? அப்படியே நடுவில் நின்றலாம் நினச்சேன். ஜி ப்ரோ அவுட் ஆகிறேன்னு சொல்லிட்டு அவுட் ஆகல வயசு ஒரு. ஓகே அவுட் ஆக உங்களுக்கு அவுட் ஆகவா? விடுங்க நீங்கள் உங்களை அவருக்கு ஏறும். ஆடா போட்டு தள்ளுறாங்க. யார் ப்ரோ கிரிஸ்லர்? இருங்க மேட்சுக்குள்ளே. உங்களுக்கு மேட்சுக்குள்ளே போனோன்னே கண்டினியூ பண்ணுறேன்ற குழுமா நான் கட் பண்ணிட்டேன். மன்னிச்சுக்கோங்க. கிளாசிக் வந்துருக்கு ப்ரோ. கைஸ் இதெல்லாம் நம்மளுக்கு சகஜப்பட்ட என்ன ப்ரோ சொல்லணும், சகஜமான மேப்
விடுங்க ஏதோ ஒன்று. போச்சு ப்ரோ. அவுட் ஆகி என்னை அவுட் ஆக்கிடுவான்னு நினைச்சேன். இல்லை அவுட் ஆகல ப்ரோ என்னோட டார்கெட் ஒரு குரங்கு ப்ரோ. அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. அந்த நீ 70 லெவல் போனால் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பேர் ராஜாவான் ப்ரோ. நான் தான் இங்கே ராஜா. இருங்க உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன். பார்த்தீங்களா நான் தான் ராஜா சொல்லிக்கிறேன். ஓகே ப்ரோ. நானும் பாஸ்போர்ட் அந்த அந்த ட்ரெஸ்ஸை வச்சுடலாம் ப்ரோ. சாரி ப்ரோ 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 மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. நீங்கள் ஊடால ப்ரோ நீங்கள் ஊடால வந்துட்டீங்க ப்ரோ. மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. இந்த ராஜா என்னைய டார்கெட் வைக்கிறான். முடிச்சுட்டேன். வெளில போட்டார் ராஜா. அவனை தான் ப்ரோ நான் ஸ்பெக்டேட் பண்ணிக்கிறேன். சும்மா சூப்பராக வந்து அடிச்சிங்க. முன்னாடி இருக்காங்க அந்த 70 லெவலில் நீங்கள். ப்ரோ நான் டபுள் ஜம்ப் பண்ணேன். நான் டபுள் ஜம்ப் ஆகாமல் ஒரு ஜம்ப் அப்படியே ஒரு பாடி பிளாக் அப்படியே ஒரு ஷீல்டு அப்படியே எல்லாத்தையும் பண்ணிடணும். ஃபைன் கைஸ். சொன்னோம்ல நம்மளை இதுக்கு சகஜப்பட்டுமே. அதனால போட்டு எல்லோரும் பழக்கிறோன்னு நானே சொல்லிக்குவேன். இங்கேருந்து அப்படியே மேலே வாழுவோம் கைஸ். ஆனால் இது லேசர் ட்ரெஸ் லேசர் ட்ரெஸ் இல்லை. ஓகே கைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நானும் அனிருத் ப்ரோவும் ரோப்ளாக்ஸில் சூப்பர் டேக்னு ஒரு கேம் இருக்குது கைஸ். அந்த கேமை நானும் அனிருத் ப்ரோவும் விளையாண்டு வீடியோ போட போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் கேமிங் கேமர்ஸும் அந்த கேமில் விளையாடுற மாதிரி நாங்கள் கொலாப் பண்ணி நாங்கள் விளையாடுவோம். அந்த வீடியோலாம் நீங்கள் மறந்துடாமல் பாருங்கள். என்னையவே பிளாக்மெயில் பண்ணுறான் ப்ரோ ஒருத்தவே. நாங்களாம் புகுந்துருவோம்டா அப்படா. இருங்க ப்ரோ. இப்போ என்னோட டார்கெட் தண்ணி ப்ரோ. சி பாஸ்போர்ட்டா ப்ரோ? இல்லை ப்ரோ ஒரு ப்ரெஷர் தான். நினச்சேன் குத்திடுவான்னு. ஜெயிச்சிட்டீங்க. எஸ் ப்ரோ. அவனுக்கு கர்மா கர்மா கர்மா. உனக்கு வந்து அடிச்சது பாரு கர்மா. இந்த மாதிரி காப்பிரைட் கொடுத்துட போகிறான் ப்ரோ. அது நான் பாருங்க. ஓகே அடுத்த மேட்ச்க்குள்ள பண்ணி கண்டினியூ பண்ணுறோம். இருங்க நான் பாயிண்ட் மட்டும் எவ்வளோ ஏறுதுன்னு காமிச்சிக்கிறேன். 100 தான் ப்ரோ இருக்கும் ப்ரோ. ஃப்ரெண்ட் போனஸ் அப்பலாம் அதெல்லாம் என்னாச்சு? ஓ சாகே விடுங்க ப்ரோ. வந்துருச்சு. லேசர் டேஷ் தாங்க கைஸ் வந்திருக்கு ப்ரோ. இந்த மேட்ச் தான் ப்ரோ ஜெயிச்சேன் அப்போ கடைசி ப்ரோ. இதில் ஈஸியாக ரேப் அரவுண்ட் ஒரு யூடியூபர் பண்ணிகிட்டே இருக்காரு ப்ரோ. ரேப் அரவுண்ட்னா இங்கே பாருங்க ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்குது. ஆமாம் ப்ரோ. சைடு நல்லா பெருசாக இருக்கும் இங்கிட்டு ப்ரோ. அவன் எனக்கு குத்திருப்பானாலும் இறங்கிட்டேன். வல்லப்பல்லா துங் 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 சவு. இவன் ப்ரோ அந்த மேட்ச் கனெக்ட் ஆனால ப்ரோ ஜஸ்ட் மிஸ்டு ப்ரோ. என் மண்டை மேலே ஒருத்தன் ஏறிட்டான் ப்ரோ. ப்ரோ இவன் என்னை குத்துறான் ப்ரோ. இவனே சொன்னீங்க ஹான்றானே. அவனே தான் ப்ரோ. அவன் போன மேட்ச் கனெக்ட் ஆனா நான் கூட கடைசி அந்த லேசரில் குத்தி கூட அவனை அவுட் ஆக்கினேன் இல்லை? ஆமாம் 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 புரியுது. நான் முடிச்சிட்டேன் ப்ரோ அவனை. சூப்பர். மீதி எல்லாருமே பாட்ஸ் இல்லை இங்கே ஒருத்தர் இருக்க அந்த ஏலியன். அப்படியா? ஆமாம். நீங்கள் நிறந்தீங்கன்னா நான் முடிச்சிருப்பேன். நீங்கள் ஊடால வந்திருக்கேன் பாய் ப்ரோ. நீங்கள் சாரி என்ன ப்ரோ நான் பண்ணேன்? ஒன்றும் பண்ணுறேன். அவனே விழுந்துட்டான். அந்த பாட்டு தான் இல்லை ஒரு என்பிசி ப்ரோ. நீங்கள் ஊடால வரனால நான் எனக்கு குத்த பயமாக இருக்கும். உங்களை குத்திடுவேன் நான். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் நாங்கள் பாயிண்ட் ஏற்ற ட்ரை பண்ணுறோம். 2 பேருக்கும் ஏறும் ப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு மேலே இல்லைங்கனால என்னென்னமோ பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு கீழே வந்துட்டேன் ப்ரோ. பக்கத்தில் வராதிங்க. தள்ளி முடிச்சுட்டீங்க ப்ரோ. ஓகே அவர் ஆனால் அவுட் ஆகிட்டாரு ப்ரோ. உங்கள் ஷீல்டு தள்ளிருச்சு ப்ரோ. நான் டபுள் ஜம்ப் பண்ணேன் ஆனால் முள்ளு பட்டு அப்படியே ஆயிடுச்சு ப்ரோ. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. இதே நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தான் டக்குன்னு பாருங்களேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சொல்ல நீங்கள் உங்களுக்கு 100 ஏறுது, எனக்கு 90 தான் ஏறுது. அதனால பரவாயில்ல 10 தானே குறையுது. சரி ஓகே அடுத்த மேட்ச் போகிறோம். ஏன்னா ஆடு வந்தாலும் வரும். அதான் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபியாஸ்க்கு வந்திருக்கு. ஓகேங்களா. கோகுல் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜாயின் ஆனார். அவர் காலில் தான் இருக்கார். ஆனால் அவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது கைஸ். அதான் ஒரு பிரச்சனை. ஆனால் அவர் பேசுகிறது எனக்கு கேட்கும். எனக்கும் லைட்டாக கேட்கும் ப்ரோ. குத்திக்காதீங்க. நான் அவுட்டு ப்ரோ. ஏன் ப்ரோ? கைஸ் இந்த மேப் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டதில்லை. இந்த மேப்பு கொஞ்சம் கடுப்பேற்றும் கைஸ். ஸ்லோவாக வரும், தாண்டி போகணும். ஆமாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும் ப்ரோ. 2 பேரை குத்தி முடிச்சாச்சு ஈஸியாக ப்ரோ. இங்கே பாருங்களேன். இதில் இவங்களே ரேப் அரவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. இது பாட்டு கூட பண்ணுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணுறேன். நான் பார்த்தா அது டபுள் பிளாக் இருந்துச்சு. நான் அவுட் ஆகிட்டேன். டபுள் பிளாக் பண்ணலான்னு தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஊடால இந்த மாதிரி போகும் ப்ரோ. நான் ஒரு செகண்ட் நின்றோன்னே எனக்கு பின்னாடி இழுத்துருச்சு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. கோகுல் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு. வாய் வளருது. என்ன அதுனா புரியலை ப்ரோ. கைஸ் இங்கே பாருங்களேன். ஆங்கர்லாம் இருக்குது. இது பேர் என்னப்பா? ஆன்வில் ப்ரோ. அந்த மவுஸ் ஞாபகம் இருக்கா ப்ரோ? நம்ம ஸ்டம்பிள் வைஸே வீடியோ போட்டுட்ருக்கோம். ஃபைன். ஓ கோகுல் ப்ரோ எப்படி ப்ரோ அவுட் ஆகிங்க?
ஏன் ப்ரோ கைஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டொனேஷன் பண்ணுற மாதிரி பாயிண்ட் டொனேஷன் பண்ணியிருக்காரு. நீங்கள் தான் நான் ரேங்க்லாம் ஏற்ற மாட்டேன், நீங்கள் தான் ஏற்றுவீங்க, அதனால் நான் உங்களுக்காண்டி அவுட்டருன்னு ஒரு நல்ல மனசோட அவுட்டாக இருக்காரு. அந்த மனசு தான் சார் கடவுள்னு எடிட் போடுங்க. சரி ஓகே ப்ரோ, நாங்கள் அடுத்த மேட்ச் போனேன் கண்டினியூ பண்ணுறோம் ப்ரோ. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா போயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பிளாட்டினம் போகணுன்னு தான் இருந்தேன். ஆனால் கைஸ் எனக்கு டைம் இல்லை, சார்ஜும் 36 தான். நான் 40 கீழே விளாண்டேன். நான் ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது, அதனால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் இதோடய நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இன்னொரு நாள் நம்ம கோகுல் ப்ரோ ஹரி ப்ரோ கூட ஒரு வீடியோ போடுவோம். ஓகே கைஸ், பை பாய்.